ஹலோ ஐயா, ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்களா? ஆமாங்க. நாங்கள் தொண்டர்லேருந்து பேசுகிறோம். உங்கள் வீட்டில் ஸ்கூலில் காலேஜில் யாராவது படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? ஒரு பிள்ளை +2 படிக்குது, ஒரு பிள்ளை காலேஜ் செகண்ட் இயர் படிக்குது. ஐயா, உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எங்கள் தொண்டு நிறுவனத்துலேருந்து உதவி பண்ணுறாங்க. சரிங்கய்யா. உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்கய்யா. ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள். சரிங்கய்யா. ஆஃபீஸில் பேசிவிட்டு உங்களை ஒரு 1 ஹவரில் கூப்பிட்றேன். சரிங்கய்யா. சரிங்க. ஹலோ ஐயா, ஆஃபீஸில் பேசிட்டேன். சரிங்க. உங்களை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்தோம். நீங்கள் கஷ்டப்படுறோன்னு சொன்னாங்க. உங்களுக்கு 60,000 சாங்ஷன் ஆகிருக்கு. நல்லதுங்க. ஐயா, அந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஒரு 6,000 கட்டணும். 6,000 ரூபா கட்டுற அளவுக்கு வசதி இல்லைங்கய்யா. நீங்கள் கட்டுற பீஸில் வேணால் அந்த 6,000 ரூபா கழிச்சிட்டு போடுங்கய்யா. ஐயா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மொத்தமே 10 பேர் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு ஆள். முடிஞ்சா பணம் ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா விடுங்க. உங்களுக்கு 1 ஹவர் நான் பெர்மிஷன் வாங்கி தரேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. தொண்டு நிறுவனத்துலேருந்து பேசுகிறாங்க செல்வம். 6,000 ரூபா முன்மணம் கட்ட சொல்கிறாங்க. 60,000 ரூபா ஃபீஸ் கட்டிடுறேன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட 6,000 ரூபா இல்லை. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? ஏன்டா எதுங்கண்ணே 6,000 ரூபா? நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு வர சொல்லுக்கு பத்த மாட்டேங்குது. சரி, வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். ஹலோ ஐயா, பணம் கட்டியாச்சுங்கய்யா. 1 ஹவரில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும். பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க. சரிங்கய்யா, ரொம்ப நல்லதுங்கய்யா. The switched off or not reachable at the moment. நாட் ரீச்சபிள்னு ஓயாமல் வருது. பணம் போடுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஃபோன் போட்டாலும் எடுத்தாங்க. பணம் போட்ட பிறகு ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க. ச்சே, ஏமாந்துட்டமே. ஐயா வணக்கம், இந்த நம்பர் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. என்னங்கய்யா? கோச்சிக்கிறாதீங்க, செல்ல பேலன்ஸ் இல்லை, கொஞ்சம் அவசரங்க. The number you are calling is either switched off or not reachable at the moment. என்னங்கய்யா? நாட்டு ரச்சப்னு வருதுங்கய்யா. அப்படிங்களா? சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. சரி. வணக்கம் தம்பி. தம்பி கோச்சிக்கிறா, அந்த நம்பருக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணுங்கய்யா. உங்கள்கிட்ட தான் ஃபோன் இருக்கே. ரீசார்ஜ் பண்ண காசு இல்லை தம்பி, அதனால தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ண சொன்னேன். The number you are calling is either switched off or not reachable at the moment. நாட் ரீச்சபிள்னு வருது. எல்லாரும் அதுதான் தம்பி சொல்கிறாங்க. யாரு? சொந்தக்காரங்களா? இல்லைப்பா. பணங்கன்னு கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? ஆமாம் தம்பி, 6,000 ரூபா அனுப்ப சொன்னாங்க, அனுப்புனேன். அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் 20 ரூபா கொடுத்தீங்க. சரி வாங்க, வெயிலாக இருக்கு, அங்கே போய் பேசலாம். ஃபேஸ்புக்கில் படிப்புக்கு உதவி பண்ணுறதாக போட்டிருந்தாங்க. அதை பார்த்து என் ஃபோன் நம்பரை பதிவு பண்ணேன். சரி. தொண்டு நிறுவனத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் பாப்பா படிக்குதான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். உங்களுக்கு கல்வி உதவித்தொகை வேணுமான்னு கேட்டாங்க. சரி. காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்குதுன்னு சொன்னேன். ஃபீஸ் கட்டக்கூடிய வசதி இல்லைன்னு சொன்னேன். என் கஷ்ட காலம். வணக்கம் வணக்கம். இப்படி உட்காந்து பேசலாமா? சரிப்பா, 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுன்னு சொன்னாங்க. சரி. அதே மாதிரியே கூப்பிட்டாங்க. உங்களை பற்றி பக்கத்தில் விசாரித்தோம். நீங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொன்னாங்க. ஏரியாவிலே யார்ட்டும் விசாரிக்கலண்ணே. ஏரியாவில் இவங்கள்ட்டே விசாரிக்கலையாண்ணே, அவங்க சொன்னதெல்லாம் பொய்ண்ணே. இப்படித்தான் தொண்டு நிறுவனம் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன்னு சொல்லி மக்கள்கிட்ட காசு பிடிச்சி ஒரு ஆணுங்க. இப்படி தான் மக்கள் ஏமாந்துட்டே இருக்காங்க. இல்லை, ஏமாந்ததில் நானும் ஒரு ஆளுங்க. ஏய், வெளியே சொன்ன வெக்கம் நான் ஏமாந்துறேனப்பா. ஆனால் வாங்காத. இப்படித்தான் ஆன்லைன் சுதாரத்தில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. படிக்காதவங்களோட படித்தவங்க தான் நிறைய பேர் ஏமாந்து செத்து போகிறாங்க. ஏப்பா, படித்தவங்களே ஏமாறுறாங்க, நாங்கள்லாம் ஏமாத்துறோம்ப்பா. எதுனாலும் உழைச்சி சாப்பிடுவோம்யா. ஒரு வாக்குனாலும் திருவாக்கு மாதிரி சொல்லிட்டாருல்ல. தொண்டு நிறுவனம்னா அரசு அனுமதியோட உள்ளூர்லேயே நடக்கும். நமக்கு உதவி வேணும்னா நம்ம தான் அவங்கள தேடி போகணும். நமக்கு வேண்டிய உதவிகளை அவங்களே விசாரித்து செய்வாங்க. இனிமையாவது ஒவ்வொருத்தவங்களும் ஏமாறாமல் விழிப்போடு இருங்க. என்னப்பா? வீட்டுக்காரம்மா ஞாபகமாக தானே தாளிச்சிக்கணும் வச்சுருக்கேன். அப்புறம் நீ அடகு வச்சாத? இல்லை, படிப்பு செலவுக்கு தேவைப்படுச்சு, அதனால அடகு வச்சேன். பொறுப்பு இல்லாமல் பேசுகிறேனே. கேட்டேன், நான் கொடுப்பேன் உனக்கு. ஊரெல்லாம் கேட்டேன், யாரும் கொடுக்கல. ஊரெல்லாம் கேட்டியே, ஏன்ட்ட கேட்டியா? உன் முன்னாடி சத்தம் போடும், எதுக்கு? அதான் ஏமாந்துட்டு வந்து உட்காந்துருக்காரு. எவனாவது உதவி செய்கிறேன்னு ஃபோன் போட்டால் நீ இப்படி ஏமாந்துட்டு வந்து உட்காந்துக்கிறேன். ஊரில் போல பேர் இப்படி தானே நிறைய ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கண்ணே.
சரி வா வீட்டுக்கு போவோம். தம்பி தான் கூப்பிட்றாப்புல, போயிட்டு வாங்க. இவரை பார்த்தாவது இனிமே நம்ம யாரும் ஏமாறக்கூடாது. நானும் பணம் கட்டி ஏமாந்துட்டேன், இனிமேல் யாரும் ஏமாந்துடாதீங்க. ஏமாமாங்க